சேலம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி ரகளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வீடியோ வெளியாகியிருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து மக்களை அச்சுறுத்தும் சம்பவத்தில் நடந்தது என்ன? தனக்கு சொந்தமான நிலத்தை அடமானம் வைக்க அது வேறு ஒருவரின் கைக்கு சென்று விட்டதால் ஆத்திரத்தில் எல்லை மீறும் நபரின் அதிர்ச்சி வீடியோதான் இது. ஏரியா மக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி வருவதாக கூறப்படும் நபர் மீது போலீசாரின் நடவடிக்கை பாயுமா? சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கல்லங்காடு தங்காயூர் கிராமத்தில் 200க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதே கிராமத்தில் வசிக்கும் சொக்கலிங்கம் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தை அடகு வைத்த பிறகு பணத்தை முறையாக கட்டாததால் அந்த நிலத்தை வேறொருவர் வாங்கி கொண்டதாக கூறப்படுகிறது. நிலத்தை பறிகொடுத்த பின்னர் கடும் ஆத்திரமடைந்த சொக்கலிங்கம் அந்த இடத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றும் தொடர் ரகளையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. தனது நிலம் இருக்கும் பகுதியில் வசிக்கும் கிராம மக்களை அச்சுறுத்தி வீட்டின் வெளியே பூட்டை போட்டு தொந்தரவு செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பெண்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளை கிண்டல் செய்தும் தகாத வார்த்தையில் பேசியும் எல்லை மீறும் சொக்கலிங்கம் தன்னிடம் துப்பாக்கி உள்ளது, சுட்டு விடுவேன் என கூறியும் மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து சொக்கலிங்கத்திடம் கேட்டால் கடப்பாறையை கொண்டு வீட்டின் கதவை உடைத்து தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக சொக்கலிங்கத்தின் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். நம்ம அட்ரசிட்டி பண்றான், வரான் பொம்பளைங்க எல்லாம் பேசுறான், டேட்டர் எடுத்துட்டு வந்து பைத்தியம் மாதிரி திரியிறான், வரான் துப்பாக்கி வச்சிருக்கிறோம் உங்களை சுட்டு போடும் அப்படிங்கிறான். பொம்பளைங்க நடமாடல, ஸ்கூலுக்கு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஓவர் டார்ச்சரா இருக்குது. அவன் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. கோணம் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. ஏன்னா இன்னும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. வராங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறான். போலீஸ் வரும்போது கம்மிட்டு இருக்கிறான், மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறான். நம்ம ஓவர் டார்ச்சரா இருக்குது. அவனால நிம்மதி பொம்பளையும் ஸ்கூல் பிள்ளைங்க போறது வரது நம்ம டார்ச்சருங்க. எல்லாம் பயந்துட்டு பக்கத்துல பைபாஸ் வேற ரோடு, வண்டி எனி டைம் வர்றத பயந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சொக்கலிங்கத்தின் மீது இவர்கள் அளித்த புகார் உண்மைதானா, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனையை மறைத்து ஒரு சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதா? இதில் எது உண்மை என்பது குறித்து போலீசார் விசாரணையே உறுதிப்படுத்தும்.